கூட தைரியம் இல்லையா? உங்கள் குழந்தைங்க மேலே உங்களுக்கு பாசமே இல்லை போல. சரி விடுங்க, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போக வேண்டியதான். அந்த குழந்தை போற பாட்டை பார்த்து என்னால தாங்க முடியலடா. என்னை சுட்டு கொல்லுங்கடா, சுட்டு கொல்லுங்கடா, கொல்லுங்கடா, என்னை சுட்டு கொல்லுங்கய்யா, என்னை சுட்டு கொல்லுங்கய்யா, சுட்டு நான் கொல்றேனே, நான் கொல்றேனே. சாரிண்ணே, நான் சொல்றேனே. கண்ணை மூடுன்னு சொன்னீங்களே, கொல்லுனே. கண்ணு மூடு, கண்ணு மூடுனே, கண்ணு மூடு. டேய் கண்ணு மூடுனே. டேய், நீயும் சுட மாட்டா நல்லா தெரியும். கொடு, நான் செய்றேன். குடுறா. நம்மலாம் பொழைக்க வந்தவங்க. இன்னொரு மனுஷனோட உசுர் எடுக்கிற சக்திலாம் நம்ம யாருக்குமே கிடையாது. அப்புறம் டைம் வேஸ்ட் பண்றீங்க. நடக்கிறது நடக்கட்டும். சென்டிமெண்டல் இடியட்ஸ். இந்த நாள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாடம். டேய், எல்லாரையும் கொண்டுருங்கடா. Load the guns, everyone. யாரா தெரியல. நம்ம சோல்ஜர்ஸ் யாரையும் ரீச் பண்ண முடியல. அந்த குழந்தைங்களை எங்க போனாங்கன்னு தெரியல. ஆல் யூனிட்ஸ் டவுன். என்ன அங்கிள், உங்கள் ஆளுங்களுக்கு தான் மூளை இல்லைன்னா உங்களுக்கு எங்கே போச்சு? உங்கள் ஒரு உயிருக்காக 15 குழந்தைங்களை பறி கொடுக்க போகிறீங்களா? 13 வயசுலேயே என் அப்பனை கொண்ட வேணாம். இப்போ இந்த குழந்தைங்களை எனக்கு 15 பணம். இன்னைக்கு உங்கள் தமிழ் கம்யூனிட்டிக்கு வந்து சேரப்போகுது. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் நிம்மதியாக வாழ போகிறீங்க? மனசு உறுத்துதா? சரி, அதை விடுங்க. உங்களுக்கு கடைசியாக டைரெக்டாக ஒரு சான்ஸ் நானே தரேன். உங்களாலேயே இந்த குழந்தைங்களாம் காப்பாற்ற முடியும்னு சொன்னால் செய்வீங்களா, இல்லை எப்பயும் போல பயந்து ஓடிடுவீங்களா? சொல்லுப்பா, நான் என்ன செய்யணும்? நேராக உங்கள் கடைக்கு போங்க. அங்கே 2வது கவுண்டரில் மேலே பார்த்தீங்கன்னா எலி படம் போட்ட பாட்டில் இருக்கும். நீங்கள் ரிஸ்க் எடுக்க பயப்படுவீங்கன்னா ஈஸியாக ஒரு வழி கொடுத்துருக்கேன். அந்த குழந்தைங்களும் இன்னும் 10 நிமிஷத்தில் சேஃபாக உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து சேரணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி டக்குன்னு குடிச்சிருங்க.
மன்னிச்சிருப்பா. எனக்கு வேற வழி தெரியல, வண்டியை திருப்பிட்டப்பா. உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நானே வண்டியை திருப்பி சொல்லியிருப்பேன். நம்ம ஆளுங்க அப்பாவை என்னென்ன பண்ண போறாங்க? நம்மலாம் ஒரே குடும்பம்னு. அப்பா சொல்லுமா என் செல்வமே, உனக்கு ஒண்ணு இல்லைப்பா. எனக்கு ஒண்ணு இல்லப்பா. நீ நல்லா இருப்பாப்பா, நீ நல்லா இருப்ப. உன்னை பார்த்துட்டு, என்னப்பா உன்னை நான் பார்த்துட்டு ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இது போதியா? அப்பா அப்பா ரத்தம்பா. அப்பா 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 என்னப்பா ஆச்சு? அப்பா யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்களா? சொல்லுமா, என்ன மன்னிச்சிருப்பா. ஏன்பா? நான் விஷத்தை குடிச்சிட்டப்பா. குழந்தைகளை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலையா? என்னப்பா? 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ 10 நிமிஷம் டைம் கேட்ட, உடனே கிளம்புறோம். இருப்பா இருங்கப்பா, என்ன ஒரு 10 நிமிஷம் அந்த வீட்டுக்கு கூட்டு போங்கப்பா. பாரியங்களை கொண்டவங்க யார் நானே கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. அன்னைக்கு மட்டும் பிரச்சனைக்கு பயந்து நான் ஓடாம இருந்திருந்தா ராஜீவ் சின்னமுள்ள இருந்த பொழுது கிள்ளி எறிஞ்சிருக்கலாம். இப்படி மிருகமா மாறி இருக்க மாட்டான். உடனே ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு அப்பா சொன்னதெல்லாம் போதியா? உன்னை வளர்த்தது வேணா நானா இருக்கலாம்ப்பா, ஆனா நீ அப்பா மாதிரி இல்லடா, உங்க அம்மா மாதிரி. ஐயா, ஊர்ல ஒரு பிரச்சனைனா உங்க அம்மா முத ஆளா ஓடி போய் நிற்பா. அன்னைக்கெல்லாம் உங்க அம்மா மேல நான் கோவப்பட்டேன். ஆனா இந்த ராஜி மாதிரியான ஆட்கள் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்க அம்மா மாதிரி உன்ன மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறாங்கப்பா. நீ அறிவாளிடா, கெட்டிக்கார, பலசாலி. ஆனா உன் பலவீனமே அப்பாதான்ப்பா. இல்லப்பா இல்லப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா. அப்பா அப்பா ஆம்புலன்ஸ் வந்துருச்சுப்பா. நீங்க தான்ப்பா என் பலமே. அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம்ப்பா. ஆம்புலன்ஸும் அப்பா நீங்க தான்ப்பா என் பலமே. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. அப்பா எந்திரிங்கப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா, நான் உங்களை காப்பாத்திடுவேன்ப்பா. அண்ணன் சொல்லுங்கண்ணே, நீங்க சொன்ன எந்திரிப்பாருண்ணே. அக்கா நீங்களும் சொல்லுங்கக்கா, நீங்க சொன்ன அவர் கண்டிப்பா எந்திரிப்பாருக்கா. யாரோ சொல்லுங்களேன். அப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை விட்டு போயிடாதப்பா. சோயா, உன்னை இந்த நிலைமையில பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பா அப்பா எழுந்திருங்கப்பான்னு நீ அழுகுற காட்சி என் கண்ணிலேயே நிற்குதுடா. ஏண்டா, எல்லா குழந்தையும் காப்பாற்றி ஊரையே சந்தோஷப்படுத்திட்ட, ஆனால் உன் அப்பாவை காப்பாற்ற முடியலையடா. அவரு ஒரு லூசுரா. 25 வருஷமாகவே வெள்ளந்தியாக தான் இருந்திருக்கிறாரு. ஏதோ தான் குழந்தைங்கள்லாம் காப்பாற்ற போகிறேன்னு நினச்சி டப்புன்னு விஷத்தை எடுத்து குடிச்சு செத்து போயிட்டாரு. என்ன சொன்ன? எனக்கு கோவம் வந்தால் மூளை வேலை செய்ய மாட்டேங்குதா? வாட் வாஸ் இட்? இமோஷ்னலி அன்ஸ்டேபிள். ஏன் இப்போ உனக்கு கோவம் வரல? என்னை கொல்லும் போல தோணல? டேய், நீயும் நான் இப்போ சரி சமண்டா. உன்னே இந்த நிலைமை கொண்டு வந்துட்டேன்ல, இப்போ வாடா. நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எங்கே இருப்பேன்னு யோசிச்சு மூளையை கசக்காத. நானே சொல்கிறேன், சிட்டி டவர் 54வது மாடி. இப்போ வா.